கொரோனா உயிர்கொல்லி நோயாக தான் அவதாரம் எடுத்தது. அந்த காலகட்டத்தில் நிறைய நாடுகளில் தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க. இதில் இங்கிலாண்டை சேர்ந்த ஆஸ்ட்ராஜெனகா இண்டஸ்ட்ரியும் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து கண்டுபிடிச்ச வேக்சினை தான் இந்தியா இம்போர்ட் பண்ணி கோவிஷீல்டுங்கிற நேமில் கிட்டத்தட்ட 175 கோடி மக்களுக்கு உயிர் காப்பானாக அரசாங்கம் கொடுத்துச்சு. ஆனால் இந்தியா யூஸ் பண்ண வேக்சின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணது பூனே பேஸ்ட் சீரம் இன்ஸ்டியூட். இப்போ சமீபமாக ஃபங்க்ஷன்ஸ்லேயும் சரி, கேம்ஸ் விளையாடுறப்பையும் சரி, பெரியவங்க மட்டும் இல்லாமல் டீனேஜர்ஸ் கூட திடீர்னு சரிஞ்சு விழுந்து செத்து போகிறாங்கங்கிறது பரவலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாகிடுச்சு. கேட்டால் காரணம் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கோவிஷீல்டு வேக்சினோட சைடு எஃபெக்ட்ஸ்னு கோர்ட்டில் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. கோவிஷீல்டு கண்டுபிடிச்ச ஆஸ்ட்ராஜெனகா இண்டஸ்ட்ரி பிரிட்டன் கோர்ட்டில் கோவிஷீல்டு ரொம்ப ரேரான கண்டிஷன்ஸில் சில சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும்னு ஒத்துட்டும் இருக்காங்க. கோவிஷீல்டு வேக்சின் உயிர் காப்பானா இல்லை உயிர் எடுப்பானாங்கிற பயத்தில் தான் நம்ம இப்போ எல்லாருமே வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். கோவிஷீல்டில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறது இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சுங்க. இதை பற்றி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முன்னாடியே தெரிஞ்சது தான், இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. கோவிஷீல்டு வேக்சின் ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸில் பிளேட்லெட்ஸை ஆக்டிவேட் செஞ்சு பிளட் கிளாட்ஸை உருவாக்குமா. ஸோ சடனாக பிளாக்கேஜ்னால் உயிர் போகிற அபாயம் ஏற்படும். இதைத்தான் மெடிசினல் டேர்ம்ஸில் டிடிஎஸ்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிடிஎஸோட சிம்டம்ஸாக கால் வீக்கம், வாமிட்டிங், மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறது, செஸ்ட் பெயின், தொடர்ந்த தலைவலி இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க அப்சர்வேஷனில் இருக்கணும்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். மனித உயிர்களுக்கு மனிதர்களே மதிப்பு கொடுக்காமல் போனதோட விளைவுன்னு கூட தான் இதை சொல்லலாம்.